அனைவருக்கும் வணக்கம் அண்ட் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். பிகாஸ் நம்ம கேஷ்யூ நட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க, நிறைய பேர் நல்ல ரிவ்யூஸும் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க அப்படியே அதை இன்டேக் பண்ணிக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியா, ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல உண்மையான ஒரிஜினல் நம்ம இந்தியன் ஒரிஜின் அப்படிங்கிறதுனால ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க வாங்கல அப்படின்னா. தேங்க்யூ. அண்ணாமலையினுடைய பிரஸ்பைட் ஆக்ஷன் அப்படிங்கிறது எல்லாரும் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணோம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். சோ கடைசியா பார்க்கும்போது இவர் வந்து அந்த பதவியில இருந்து விலகி ரொம்ப பெரிய அளவுல கொடுத்தாரு ஒரு 3 பிரஸ் மீட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்களுடைய 11 வருட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் விமர்சனத்திற்குரிய விஷயமா மாறின பிரஸ் மீட் பத்தி பார்ப்போம். சோ அந்த வகையில பாஜக ஆட்சி தான் தமிழகத்துல அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருந்தாரு. அந்த விஷயம் இப்ப மோடி அவர்கள் 11 வருட காலம் அவர் என்ன ஆட்சியில பண்ணாரு, என்ன சிறப்பா பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ட்ரெண்டிங்கான விஷயம் அப்படிங்கிறது அதுதான். சோ இப்ப ஆட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கூட்டணியில எடப்பாடியாரும் இருக்கிறாரு, இவரும் இருக்காரு. 2 பேரும் இருக்கும்போது பாஜக தான் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னா அப்ப எடப்பாடியாருக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லி அதிமுகவினர் பயங்கரமா வந்து கொதிச்சு எழ ஆரம்பிச்சுட்டாங்க. சரி இப்ப என்ன தீபிகா இதனுடைய விஷயம் என்ன குட் நியூஸ்ன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் பிரஸ் மீட்ல சொன்ன விஷயத்தை கன்ஃபார்மா பாத்திருப்பீங்க. பாக்கலன்னா உங்களுக்காக வீடியோ போடுறேன். சோ அதையும் பாருங்க. மிஸ் பண்ற அதிகமா ஏதாச்சும் இவர் அடிக்கடி நிறைய அண்ணா கேள்வி கேட்பாரு, அதுல கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அண்ணா எல்லாம் டீ சாப்பிட்டு போங்க, நான் டீ சாப்பிட்டு போங்க. சாரி மேம், கோச்சுக்காதீங்க. ஆகஸ்ட் முதல் வாரத்துல பேசலாம். கோச்சுக்காதீங்க. ஆகஸ்ட் முதல் வாரத்துல பேசலாம். பாத்தீங்களா நம்ம காத்துட்டு இருந்த அந்த ஒரு தருணம் கூடிய விரைவில் இன்னும் வந்து ஒரு இப்போ ஜூலைல மிட்ல இருக்கோம் நம்ம கரெக்டா. இன்னும் ஹார்ட்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரை மாசம் கூட கிடையாது. ரொம்ப ஹாப்பியா எல்லாரும் எதிர்பார்த்த அந்த ஒரு தருணம் ஆகஸ்ட் முதல் வாரத்துல இருந்து நான் பேசுறேன்னா ஆனா உங்ககிட்ட நான் பேசினேன் அப்படின்னா எனக்கு நிறைய வந்து லேர்ன் பண்றதுக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். லேர்ன் பண்ணிப்பேன் உங்ககிட்ட. அந்த அண்ணன் எல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஆனா நம்ம பேசுவோம்னா ஆகஸ்ட் முதல் வாரத்தை நம்ம பேசுவோம்னா அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாடியில ரொம்ப 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 இயல்பா ரொம்ப நார்மலா பாத்தீங்க அப்படின்னா பிரஸ் மீட்ல எல்லாரும் முன்னாடியும் பேசிட்டு இருக்காரு. சோ இந்த ஒரு பேச்சு இவருடைய அந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சரி ஓகே இப்போ தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஆகஸ்ட் முதல் வாரத்துல இருந்து அவர் வந்து திரும்பவும் பேக் இன் ஆக்ஷன்ல இறங்க போறாரு. திமுக இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இப்போ அரசியல் களத்துல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு தமிழகத்துல இந்த மாதிரி இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா நம்ம வேற எதுவுமே பார்க்க வேணாம். அவருடைய ஒரு பிரஸ் மீட்டை பார்த்தாவே போதும். டீட்டெயில்டா எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரிய வந்துடும். ஸோ அந்த வகையில இப்ப செகண்ட் அவர் பெரிய அளவுல வந்து ஒரு மாசா பண்ணாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய விஷயமா மாறினது. நான் தனி மனிதன், யாரோட கிட்டயும் நான் வேலை பார்க்கல, நான் யாருடைய கருத்துக்கும் சொல்லணும், நான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசும்போது பேசுறேன் அண்ணே. தேங்க்யூ அண்ணே. நான் பேசும்போது பேசுறேன். நான் யார்ட்டையும் வேலை பார்க்கல, தனி மனிதன் நான். பேசும்போது பேசுறேன். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃபேஸ் வச்சுக்கிட்டு அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் அப்படியே வந்து எல்லாரையும் போட்டு உலுக்கிடுச்சு. ஈவன் அவருடைய தொண்டர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க இல்ல, எல்லாருக்கும் அதை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் அண்ணாமலையா இப்படி பேசிட்டாரு. அப்ப அண்ணாமலைக்கு என்ன ஆச்சு? பாஜக இவரை ஒதுக்கி விட்டுட்டாங்களா? தனி கட்சி ஆரம்பிக்க போறாரா? அப்போ இதுக்கப்புறம் அவர் வரவே மாட்டாரா அப்படின்னு பல கேள்விகளோட எல்லாரும் அண்ணாமலையை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சாங்க. சோ கடைசியா அவர் அந்த விஷயம் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் சரி இவர் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய கேப் எடுக்கணும்னு நினைக்கிறாரு போல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஆன் ஸ்டேஜ்ல எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது இல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலயும் கலந்துகிட்டு இருந்தாரு. ஆனா வந்து ஒரு பிரஸ் மீட் வந்து பாஜக தரப்புல ஏதாவது ஒண்ணு பண்றாங்க அப்படிங்கும் போது பெரிய அளவுல ஈடுபாட்டில் அவர் காமிக்கவே இல்லை. பிகாஸ் அவர் வந்து ஒரு விஷயத்தினால அவரை டம்ப் பண்றாங்க வீணோ இல்ல. அவருக்கு முன்னாடியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மாநில தலைவரான ஒரு போஸ்ட் இருந்துச்சு. ஸோ அகெயின் இவர் வந்து சில விஷயங்கள் இது நடக்குது, இது தவறு நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் அட்ரஸ் பண்ணும்போது சவுக்கு சங்கர் போன்ற பல நபர்கள் என்ன பண்றாங்க, இவர் எதுக்காக பேசுறாரு, இவரோட மாநில தலைவர் அப்படின்னு சொல்லி நயினா நாகேந்திரன் அவர்கள் இருக்காரு, அவர்ல பேசணும், அண்ணாமலை ஏன் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இவங்க வைக்கிற விமர்சைகள் பல விஷயங்களால அண்ணாமலை கொஞ்சம் நம்மளுக்கு ஏன்பா அப்படின்னு ஒதுங்க போயிட்டாரோ என்னவோ கொஞ்சம் அப்படிதான் காமிச்சிட்டு இருந்தாரு கொஞ்ச நாட்கள். ஸோ இப்போ வந்து பேக் இன் ஆக்ஷன் அப்படிங்கிறது அதுவும் ஆகஸ்ட்க்கு அப்புறம் நான் பேசுவேன் அப்படிங்கிறது ரொம்ப 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 சூப்பரான ஒரு விஷயமா தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். அவருக்கு வந்து இப்போ தேசிய பொதுச் செயலாளர் பதவி வரும் அப்படின்னு சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் தமிழகத்துல நான் இருந்து என்னுடைய வேலையை பார்க்கணும், தமிழகத்தில் விட்டு நான் வெளியே வர மாட்டேன். எனக்கு தேசிய அளவுல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ஸ் கிடைக்குதுன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் அந்த பொசிஷனை நான் தமிழகத்துல என்னுடைய மக்கள் கிட்ட அவங்களுக்கான அரசியல் பண்ணி நான் இங்க இருக்கணும் அப்படிங்கறதுல அவரு ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது.
ஸோ தம்பி ராமையா அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஒரு ஸ்க்ரீன்ல அண்ணாமலையோட போட்டோ வருது. ஸோ அந்த மாதிரி பிரபலமா இருக்கிறவர்களும் அவங்க சொல்ற ஒரு விஷயம், கையில டேட்டாவை உள்ளங்கையில வச்சுட்டு பேசுவார் பாருங்க. அதுக்கு அந்த ஒரு பிரஸ் மீட்டுக்கு நானும் ஒரு பெரிய ரசிகன் அண்ணாமலைக்கு அப்படிங்கிறாரு. இதை விட வேற என்ன வேணும்? ஈவன் நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எந்த கட்சி சார்ந்தவர்களா இல்ல நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய வரலாறு, நம்மளோட முன்னோர்கள் அப்படின்னு சொல்லி பொதுவா வந்து நாங்கெல்லாம் இந்த ஜென்ரேஷனா வந்து நாங்க அதிமுகப்பா, நாங்க இந்த ஜென்ரேஷனா திமுகப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களா இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் மாற ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம எல்லாருமே எவ்வளவோ சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோ நம்மளுக்கு வந்து இந்த கட்சி பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சில நபர்கள் அதை வந்து கட்சி பிடிக்குதோ இல்லையோ, என்ன பாருங்க நான் உங்களுக்கான சப்போர்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வரும் வகையில பல பேர் அண்ணாமலை பக்கம் திரும்புறாங்க. ஸோ அவருடைய ஈர்ப்புங்கிறது அவர் பயங்கரமா எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காரு. பிகாஸ் ஆஃப் நடக்கிற தப்புகளும் நடக்கிற விஷயங்களையும் நடக்கிற கூற்றுகளையும் தெளிவுபடுத்தி மக்கள் கிட்ட புரியும் வகையில சொல்லும் விஷயம் தான் அவருடைய ஒரு மாபெரும் மகாபெரியும் வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு வரலாற்றை அண்ணாமலை இப்போ படைச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆகஸ்ட் மாசம் முதல் வாரம் அப்படிங்கிறது எல்லாருமே உற்று நோக்கும். இப்ப தீபாவளி பொங்கலுக்கு எல்லாம் எப்படி எல்லாரும் ஹாப்பியா வெயிட் பண்ணுவோமோ, சோ ஆஸ் லைக் இப்போ இவருடைய பதவி என்னன்னு பாக்குறதுக்காகவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அகெயின் இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இவரை பத்தி ஆக்சுவலி அண்ணாமலை அவர்கள் ஸ்டாலின் பத்தி பேசுறாரு, உதயநிதி அவர்களை பத்தி பேசுறாரு. இவருடைய ஆட்சி நல்லா இருக்கு, உடல் நலத்தோட அவர் நல்லா இருக்கணும், இன்னும் வந்து சிறப்பா மக்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையில உட்காந்து பேசும்போது அந்த மாதிரி அவர் நார்மலான ஒரு மனுஷனா பேசும்போது சொல்றாப்ல. அண்ட் உதயநிதியை அவர் வந்து 3 ஜெனரேஷனுடைய ஒரு பாரத்தை அவர் வந்து சுமக்கணும். ஸோ ரொம்ப பாவமா இருக்கு எனக்கு அவரை பார்த்தா அப்படின்னு சொல்லி ஒரு பதிவிடுறாரு. ஸோ ஒரு பொது மேடையில எப்படி பேசணும், அரசியல் மேடையில எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான நாகரிகத்தை சூப்பரா பின்பற்ற இன்னொரு மாமனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, அதே மாதிரி எல்லாரும் எல்லார் இடத்துலயுமே அவங்க இடத்தினுடைய பொருள் தெரிஞ்சு நடந்துப்பாங்களா, பேசுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய சந்தேகம் தான் இல்லையா? ஈவன் நம்மளுடைய கட்சியில இருக்கிற பல பேர் யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி இவ்வளவு லாயலா பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது. பட் அந்த இடத்துல இது வந்து மேடை நாகரிகம் அப்படிங்கிறது தெரிஞ்சு அத்தனை மக்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஆன்சரா அவர் கொடுத்த அந்த ஒரு விஷயம் சூப்பர் அப்படின்னு சம பாராட்டு அவருக்கு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இப்ப இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, ஆகஸ்ட் 25 ஒரு மாபெரும் மாநாடை வந்து நான் நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஒரு சூப்பரான விஷயத்த அறிக்கையா வெளியிட்டிருக்காரு. மதுரையில அந்த மாநாடு 2வது பெரிய மாநாடு அண்ட் ஃபர்ஸ்ட் மாநாடே பேசும் பொருளா எந்த அளவுக்கு விமர்சையா மாறுச்சுன்னு தெரியும். அண்ட் இந்த ஒரு மாநாடு மேல அது எதிர்பார்ப்புங்கிறது மிக அதிக அளவுல இருக்கு. ஸோ அதிமுகவுடைய மாநாடு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அண்ட் இன்னும் வந்து நம்மளுக்கு எலெக்ஷனுக்கு டைம் இருந்தாலும் அதற்கான சுற்றுப்பயணம் நாங்க மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம், நாங்க வந்து பயங்கரமா கேம்பெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் A to Z ஊரா போயிட்டு செம்மையான விமர்சனம். இவர் ஒண்ணு பண்றாரு, அவரு வந்து திமுகவுல இருந்து ஒரு விஷயங்கள் பண்றாங்க. சோ அதுக்கு தக் ரிப்ளை ஒரு ஊருக்கு போகும்போதும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் மாற 2 பேருக்கும் சண்டைகள் இப்படியேதான் போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த கேம்பெயின் எடப்பாடியார் பண்ணும்போது இவ்வளவு மாசா, இவ்வளவு சூப்பரா, இவ்வளவு ஆட்களை கூப்பிட்டு பண்றாரே அப்படின்னு சொல்லி தோணும் போது ஈவன் மோர் அண்ணாமலை அந்த பிளேஸ்ல இருந்து அவர் கூட கேம்பெயினை ஏன் பண்ணலைங்கிற ஒரு கேள்வி அதிக அளவுல எல்லாரும் மனசும் தோணிட்டு இருக்கு. கரெக்டா? சோ அண்ணாமலை அங்க இருந்தா மட்டும்தான் பாஜக தமிழகத்துல கால் ஊன்ற முடியும் அப்படிங்கிறது பாஜகவுக்கும் தெரியும், அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியும், எடப்பாடியாருக்கும் தெரியும், நயினா நாகேந்திரன் அவர்களுக்கும் தெரியும். சோ இவ்வளவு பேர் பாஜகவுல இருந்தாலும் அதிகமான ஒரு பரோட்சமான ஒரு முகமா மாறினது அண்ணாமலையோட முகம் மட்டும்தான். சோ அந்த வகையில அண்ணாமலை ஏன் அங்க போல, எதுக்கு அவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி இபிஎஸ்க்கும் இவருக்கும் வந்து பல முரண்பாடுகள் இருந்துச்சு. கூட்டணியே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் போனாரு. அகைன் கூட்டணி வருது அப்படிங்கும் போது மேலிடம் என்ன சொல்லுதோ அதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமா அண்ணாமலை சொல்லியிருந்தாலும் அவருக்கு பெரிய அளவுல இன்ட்ரெஸ்ட் அங்க கிடையாது. சோ இல்லைன்றதுனால தானே அவர் ஒரு மேடை பேச்சுகளுக்கும் போல கூட்டணியில இப்ப அதிமுக உள்ள வராங்க அப்படிங்கும் போது எந்த இடத்துலயும் அவர் இல்லை. அண்ட் இப்ப ரீசெண்டா வந்து பார்த்தோம், நம்ம அந்த அஜித்குமாரோட ஜஸ்டிஸ்க்காக ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க, நோ அண்ணாமலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீட்டிங் நடத்துறாங்க, நோ அண்ணாமலை. அண்ட் திரும்பவும் இப்போ ஒரு ஊரா போயிட்டு இப்போ சுற்றுப்பயணம் மேற்கொள்ளி பிரச்சாரம் நடத்துறாங்க, நோ அண்ணாமலை. நயினார் இருக்கிறாரு, பட் அண்ணாமலை எங்க? அவர் இருந்திருந்தாருன்னா அங்க வேற மாதிரி இருந்திருக்குமே, இன்னும் சூப்பரா களை கட்டி இருக்குமே, இன்னும் உங்களுக்கான பொசிஷன்ஸை தேடி கொடுத்துருக்குமே. இப்போ அதிமுக அவங்களுடைய அளவுக்கான ஒரு எஃபிஷியன்ஸா அவங்க கொடுக்குறாங்க. ஸோ பாஜகவில் எப்படி அவங்க ஆட்கள் வந்து அங்க கூடுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அண்ணாமலை இருந்தாருன்னா ஷோரா நீங்க பணம் கொடுக்காமயே கூடுவாங்கல்ல அப்படிங்கிற ஒரு டாக்கும் அங்க இருக்கு. சோ அண்ணாமலை ஏன்
எடப்பாடியார் இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க, உங்களுடைய மோட்டோ வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, அண்ணாமலை கிட்ட நீங்களாவது இறங்கி போய் பேசுங்க சார் அப்படிங்கிறத பல பேர் ஒரு ஒரு கருத்தாவும் முன் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஒரே ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களுடைய பையனை எம்எல்ஏல இருந்து அமைச்சர்ல இருந்து இப்போ துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாரு அப்படின்னு எடப்பாடியார் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்களை விமர்சனமா வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரு மேல இந்த மாதிரி ஒரு விமர்சனம், அண்ணாமலையை கூப்பிட்டு சேர்த்துக்கோங்க, நீங்க சேர்த்துக்கிறீங்களோ இல்லையோ அதெல்லாம் தெரியாது, எங்களுக்கு அவர் தேவை, அவரையும் கூப்பிட்டு வந்து நீங்க கேம்பெயின் பண்ணுங்க, அப்பதான் நாங்க ஓட்டே போடுவோம் அப்படின்னு சொல்லி பாஜகவினர் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய விஷயமாவும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ எடப்பாடியார் சொல்லியிருந்தாரு ரீசெண்டா, 210 தொகுதிகள்ல நாங்க வந்து பெரும்பான்மை காமிச்சு நாங்க தான் வின் பண்ண போறோம், 200 தொகுதிகளை வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவுல திமுக இருக்காங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி தான் ரிவெஞ்ச் போட்டுட்டு இருக்காரு. போடுற ரிவெஞ்ச் எல்லாம் கரெக்ட் தான், பட் பார்த்து கொஞ்சம் கேம்பெயினுக்கு யாரை கூப்பிடணுமோ சேர்த்து கூட்டு போங்க சார் அப்படிங்கிறது தான் பலரின் கருத்து. ஸோ அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு பொசிஷன் லீட் பண்ண போறாரு அப்படிங்கிறது ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ். அண்ட் ஆகஸ்ட் 10ல இருந்து, 10 கிடையாது, ஆகஸ்ட் முதல் வாரம்ல இருந்து நம்ம ஆல்ரெடியே ஒரு 10-8ன்னு ஒரு டேட்லாம் சொல்லியிருந்தோம். மேபி அது நடக்குமான்னு தெரியல, நடந்தானா பார்ப்போம். ஏன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கான பதவி வந்ததுக்கு அப்புறம் கேம்பெயின்ல போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று மூணு இருக்கும், நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அண்ணாமலை அவர்கள் உள்ள வந்தாரு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.